இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு, நம்முடைய ஆண்டவர் ஒத்தாசை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நேற்றைய தினத்திலே நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நிந்தையை மாற்றுகிற தேவன் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒத்தாசை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் கூட வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அநேகர், யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா, யாராவது எனக்கு ஒத்தாசை பண்ண மாட்டார்களா என்று சொல்லி மனிதர்களுடைய உதவியை, ஒத்தாசையை தேடி அலைகிறதை நாம் பார்க்கிறோம். ஏதாவது ஒரு வழியில எனக்கு ஒரு சகாயம் கிடைக்காதா, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா, இந்த பிரச்சனையை இவங்க தீர்த்து வைக்க மாட்டார்களா என்று சொல்லி அநேகர் அங்கும் இங்கும் ஓடி அலைகிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுகிற தேவன். இதற்கு சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தமது பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையிலே அவருக்கு நேரிட்ட எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர் தனக்கு ஒத்தாசையாக ஆண்டவரையே அவர் நோக்கி பார்க்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் மூலமாக அவருக்கு பயங்கரமான பிரச்சனைகள் நாம் அறிந்திருக்கிறோம். 35ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 35 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீர் கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். எனக்கு எதிராக போராடுகிற சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒத்தாசையாக, கேடகமாக, பரிசையாக நீர் எழுந்து நில்லும் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, 44ஆம் சங்கீதம் 26ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் ஆண்டவரே. தாவீது ராஜாவின் வாழ்க்கையின் அனுபவமாக இது இருந்தது. எப்பொழுதெல்லாம் நெருக்கம் வந்ததோ, எப்பொழுதெல்லாம் உதவி தேவைப்பட்டதோ, எப்பொழுதெல்லாம் சகாயம் தேவைப்பட்டதோ, அப்பொழுதெல்லாம் மனிதர்களை தேடி ஓடாதபடி அவர் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். அதனாலதான் 121ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்துல நாம் பார்க்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எல்லா உதவியும் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியம் நமக்கு தேவையானாலும் மனிதர்களை தேடி ஓடாதபடி நாம் கர்த்தரை நாம் என்ன செய்வோம், ஒத்தாசையாக எனக்கு இரும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நாம் உதவி கேட்கிற பொழுது அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். சமயத்துக்கு ஏற்ற சகாயராக இருந்து அவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார். நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்முடைய மூளை சாதிக்காதத நம்முடைய முழங்காலால் சாதிக்க முடியும். போராட்டங்கள் பெருகி கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் ஆண்டவர் தான். நாம் முழங்கால் யுத்தம் செய்கிற பொழுது, நம்முடைய முழங்காலை ஊன்றி கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்கிற கேடகமாக இருக்கிறார். இந்த குறிப்பிட்ட பிரச்சனை, எந்த பிரச்சனை ஆனாலும் ஆண்டவரிடத்துல நம்ம ஹெல்ப் கேட்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். வேதத்துல அருமையான ஒரு வசனம் உண்டு, ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனால் கூடும். நம்முடைய தேவன் ஒத்தாசை செய்கிற தேவன். நம்முடைய தேவனால நமக்கு ஒத்தாசை பண்ணவும் முடியும், விழ பண்ணவும் முடியும். சத்துருக்களை ஆண்டவர் என்ன செய்வார், விழ பண்ணுவார். அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒத்தாசை அனுப்புகிற தேவன் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னும் கூட 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம், 26ஆம் வசனம், இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைபட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்று கர்த்தர் பார்த்தார். இஸ்ரவேலுடைய உபத்திரவம் கொடிய உபத்திரவம். நாமளும் கூட நாம் அநேக வேளைகளிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே நாம் மாட்டிக்கொள்கிறோம். கொடிய உபத்திரவத்திலே நாம் என்ன செய்கிறோம், மாட்டிக்கொள்கிறோம். அங்கும் இங்கும் ஏதாவது ஒரு உதவி எனக்கு வராதா என்று சொல்லி அலைந்து தேடுகிறோம். ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே, இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் மாட்டிக்கொள்கிறோம். இங்கும் கூட அந்த ஒத்தாசை செய்கிறவர்கள் யாருமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் யெரொபெயாம் மூலமாக கையால் அவர்களை ரட்சித்தார். கைவிட்டு விடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் அந்த யெரொபெயாம் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை, ஒத்தாசையின்றி இருந்த ஜனங்களை ரட்சித்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அமெரிக்க நாட்டின்
உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்த வேளையிலே அந்த நாட்டின் அதிபதியாக இருந்த ஜார்ஜ் வாஷிங்டன் ஒரு முறை பகைவர்களால் அவர் என்ன செய்கிறார், துரத்தப்படுகிறார். உயிருக்கு பயந்து அவர் ஓடுகிறார். அப்படி அவர் ஓடும் பொழுது ஒரு நதி அவருக்கு குறுக்காக வருகிறது. அவர் ஒரு நிமிஷம் திகைத்து போகிறார். எப்படி நாம இந்த நதியை கடந்து செல்ல முடியும்? கடும் குளிர் காலம். அவர் என்ன செய்வது என்று சொல்லி திகைக்கிறார். அந்த நதிக்கரையிலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஒத்தாசைக்காக கெஞ்சுகிறார். ஆண்டவரே, இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறேன், உங்களுடைய ஒத்தாசையை எனக்கு அனுப்பும், நான் பகைவர்களால் நான் துரத்தப்பட்டு வருகிறேன் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அப்பொழுது அந்த கடும் குளிர் நேரத்திலும் தைரியமாக அந்த நதியிலே அவர் குதித்து அந்த ஆண்டவர் கொடுக்கிற பலத்தினால அந்த நீந்தி அந்த கரையிலே அவர் போய் சேருகிறார். துரத்தி வந்த எதிரிகள் அந்த நதியை பார்க்கும்போது அவர்கள் நினைக்கிறார்கள், நிச்சயமாக இந்த நதியில் அவர் என்ன செய்திருக்க முடியாது, குதித்திருக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் ஸ்தம்பித்து போய் திரும்பி சென்று விடுகிறார்கள். அவர் உயிர் தப்பி கடந்து சென்று அவர் என்ன செய்கிறார், அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து செல்கிறார். எதிரிகள் கையில் இருந்து தப்புவிக்கப்படுகிறார். இப்படியாய் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில என்ன செய்கிறார், ஒத்தாசை அனுப்புகிறார். மனுஷனுடைய ஒத்தாசை விருதா? ஆம், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. நாம் எந்த காரியமானாலும், எந்த நேரமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உதவி வரும் கண்மலையாகிய ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கிற பொழுது நமக்கு ஒத்தாசை நிச்சயமாக வரும். அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவன் கூட நம்முடைய வாழ்க்கையில என்ன காலை வேளையிலே கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த பிரச்சனையிலே நான் எப்படி தீர்ப்பேன், இதை நான் எப்படி கடந்து செல்வேன், நான் யாரிடத்துல போவேன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். நாம் கர்த்தரிடத்திலே நாம் சகாயம் கேட்போம். நாம் கர்த்தரிடத்திலே நாம் ஒத்தாசையை கேட்போம். அவர் நமக்கு சகாயம் செய்கிற கேடகமாக இருக்கிறார். அவர் நமக்கு உதவி வரும் கண்மலையாக இருக்கிறார். எந்த தேவையாக இருந்தாலும் தைரியமாக நாம் கிருபாசன தண்டையிலே நெருங்கி நின்று ஆண்டவரிடத்திலே நாம் உதவி கேட்கிற பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட என்ன தேவைக்காக, என்ன பிரச்சனைகளுக்காக கலங்கி போய் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்பி ஆண்டவரே சகாயம் செய்கிற கேடகமாக இருந்து உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும். ஒவ்வொரு நிமிஷமும் கிருபையின் கரம் தாங்கி வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.